வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகுது. இந்த 2024 வருடத்தில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பான நிலையில் தான் இருக்க போகுது. சனி பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இவ்வளவு நாள் இருந்தார். இப்போ சனி பகவான் வந்து 4வது ராசிக்கு வந்து போயிருக்கார். இது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். வண்டி வாகனத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். சிலருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை வந்து கொடுப்பாருங்க. தாய் வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாமே விலகும். தாயார் உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் வந்து மறையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படுற ஒரு ஆண்டு அப்படின்னு வந்து இந்த ஆண்டை வந்து நம்ம சொல்லலாங்க. புதுசாக சிலருக்கு சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் சிலருக்கு வீடு கட்டுறதுக்குமான பாக்கியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் இருக்கார். ராகு பகவான் புத்திர தோஷத்தை உருவாக்கினாலும் பிள்ளை பிறக்காத சில விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. 11வது இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு சர்வ யோகத்தையும் சர்வ லாபங்களையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். இத்தனை ஆண்டு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பல வருடங்களாக கிடைக்காத நிம்மதி இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. பல வருடங்களாக நீங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரலை. அந்த போராடிக்கிட்டே இருக்கிறனால வெற்றிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கல. போராடி தோல்விகளை மட்டும்தான் நீங்கள் சந்திச்சிருக்கிற மாதிரி தான் இத்தனை வருடங்கள் வந்து உங்களுக்கு இருந்துச்சு, பல வருடங்களாக. ஆனால் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு போராட்டங்கள் வந்து இருக்காது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுற மாதிரியான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நினச்ச காரியத்துல எல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம், மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. குரு பகவான் வேற சர்வ யோகத்தோட இந்த வருடம் வந்து உங்களுக்கு பயிற்சியாக போகிறார். குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு 6வது இடத்துல இருந்தார். ஏப்ரல் மாதம் கடைசியில் 7வது ராசியான ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாருங்க. அப்போ குரு பகவான் 7வது ராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை வந்து ஏற்படும். ராசியை குரு பார்க்குற போது சங்கடங்கள் எல்லாமே தீரும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே வந்து விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். நோய் நொடி இருந்தாலும் விலகும், சிரமங்களும் சிக்கல்களும் இருந்தாலும் விலகும். அதனால் எண்ணற்ற யோகங்களும் நன்மைகளும் குரு பார்வையால் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுதுங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுவரைக்கும் தொழில்கள் வந்து சரியில்லாமல் இருந்தால் கூட இனிமேல் நல்ல தொழில் பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழில் வந்து சீரும் சிறப்புமாக நடக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கு. தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகும். தொழிலில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகும். இனிமேல் தொழிலில் எந்த விதமான சிரமமும் இருக்காது. தொழிலில் படிப்படியான முன்னேற்றங்களை வந்து பெற போகிறீங்க. மிகப்பெரிய லாபங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழில் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை வந்து பெறுறது உறுதியாக இருக்குங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளுகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேல் அதிகாரிகள்கிட்ட ஏற்பட்ட பகைமைகள் விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கும் நல் இணக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஆண்டில் வந்து இருக்கும்.
அதனால் பணிபுரிகிறவர்களை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அந்த மாதிரியான பலன்களை வந்து இந்த ஆண்டு சிலருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பணி நிமித்தமாக வந்த எல்லா சிரமங்களுமே விலகி பணியில் நிம்மதி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கும். அது நற்பலனையே கொடுக்கறது மாதிரியான ஒரு அமைப்பில் தான் செயல்பட போகுது. ஆக தொழிலும் நல்லா இருக்கும், உத்தியோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஆண்டு நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். இப்போ கடந்த வருடத்தில் பண தட்டுப்பாடு நிறைய ஏற்பட்டிருந்திருக்கும். பண கஷ்டம் பயங்கர படாத பாடுபடுத்தி இருந்திருக்கும். கடன்கள் சிலரை கழுத்து நெரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கடந்த ஆண்டில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்கிறனால, பணவரவு சரளமாக இருக்குங்கிறனால பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. பண சேமிப்புங்கிறது ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். பணம் சேமிக்க முடிகிற ஒரு காரணத்தினால நீங்கள் சொத்து சுகங்களும் பொருளுபொட்டுகளும் வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த ஆண்டு கிடைக்கும். பணவளம் கூடும் வருடம் என்பதால் இந்த வருடத்தில் நீங்கள் பட்ட ஏற்கனவே கடனை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன்கள் இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும். இனிமேல் அந்த கடன்கள் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்காது. அதனால் கடன் மூலமாக ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாமே விலகும், கடனும் விலகும், கடன் தொந்தரவும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை நம்ம சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி நிலை மிகப்பெரிய உயர்வான நிலை ஏற்பட போகிற ஆண்டு இந்த ஆண்டு தான். நீங்கள் நினச்ச மாதிரி படிக்கலாம், நினச்ச மாதிரி மதிப்பெண்கள் பெறலாம். நீங்கள் வெளியூர்லேயும் படிக்கலாம், வெளிநாடுலேயும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு. அதனால் மாணவர்களுக்கு மிகவும் யோகமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு ஏற்றமுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெண்களுக்கு பலவித முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்கள் நினைத்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல துறைகளில் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் பெண்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு யோககரமான ஆண்டாக அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆக இத்தனை வருடங்கள் உங்களுக்கு கிடைக்காத சில நன்மைகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி பலம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு பவள கற்கள் வச்ச மோதிரம் அணிகிறது சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி முருகர் வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை வழிபடுங்க. அப்படி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த 2024வது ஆண்டு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.